வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. பாடுபட்ட மக்கா பரப்பு மேட்டுக்கார பெரு தண்ணி சொக்கா மின்னுக்கு நாட்டுக்கார அகட்டி கரப்பட்டி உதகல்லு மண்ணு சட்டி அதோர கூட்டு கட்டி ஆரம்பிச்ச நாகரிகம் ஜனக்கு ஜன மக்களே. வணக்கம், இது நிஜகண். இந்தியாவின் தனியார் நிறுவனங்கள் புதிய தொழிற்சாலைகளிலும் நிறுவனங்களிலும் முதலீடு செய்ய வைக்கும் காரணிகள் என்ன? அதாவது இது பல ஆண்டுகளாக கொள்கை வகுப்பாளர்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது. 2007ஆம் ஆண்டு உலகளாவிய நிதி நெருக்கடிக்கு பிறகு இந்தியாவின் ஒட்டுமொத்த பொருளாதாரம் உலகிலேயே மிக வேகமாக வளர்ந்து வந்தாலும் அதன் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தனியார் முதலீட்டின் பங்கு குறைந்து கொண்டே வருகின்றது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் தனியார் முதலீடுகளின் விகிதம் சற்று அதிகரித்தது. ஆனால் ஒரு முன்னணி மதிப்பீட்டு நிறுவனத்தின் சமீபத்திய தரவுகளின்படி இந்த நிதியாண்டில் இந்திய பொருளாதாரத்தில் தனியார் துறையின் முதலீட்டு பங்கு மீண்டும் கடந்த 10 ஆண்டுகளில் மிக குறைந்த அளவான 33% குறைந்திருக்கிறது என்று தெரிய வந்திருக்கின்ற நிலையில பட்டியலிடப்பட்ட நிறுவனங்களின் முதலீடுகள் சற்று குறைந்திருக்கின்றன. அப்படியே மறுபுறம் பட்டியலிடப்படாத நிறுவனங்களின் முதலீடுகள் அதைவிட மிக அதிகமாக குறைந்துள்ளன என்று இந்தியாவில் பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட 4500 நிறுவனங்கள் மற்றும் பட்டியலிடப்படாத 8000 நிறுவனங்கள் பற்றிய ஐக்ரா நிறுவனத்தின் ஆய்வு கூறியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல ஆண்டுகளாக பல பொருளாதார வல்லுநர்கள் தனியார் முதலீடுகளில் ஏற்பட்டுள்ள மந்த நிலை குறித்து இதே போன்ற கவலைகளை எழுப்பியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் வங்கித்துறையில் செல்வாக்கு மிக்க நபரான உதய் கோடாக் சமீபத்தில் இந்தியாவின் மங்கி வரும் தனியார் முதலீடுகள் குறித்து கவலை தெரிவித்த பலரில் ஒருவர். ஏற்கனவே நிறுவனங்களை மரபுரிமையாக பெற்ற இளம் வணிக உரிமையாளர்கள் தற்போதைய சொத்துக்களை நிர்வகித்து கொண்டிருப்பது மட்டும் இருக்காமல் புதிய வணிகங்களை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியும் இருக்கின்றார்கள். அதோடு நிறுத்திவிடாம முதலீட்டு ஆலோசனை நிறுவனமான வேல்யூ ரிசர்ச் நிறுவனத்தின் தரவுகள் இந்திய நிதி சாராத வணிகங்கள் தங்கள் மொத்த சொத்துக்களில் 11% மதிப்புள்ள பணத்தை வைத்திருப்பதாக காட்டியிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் இது நிறுவனங்கள் புதிய முதலீடுகளை செய்கிறதுல பணத்தை செலவிடவில்லை என்ற கருத்தை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. மறுபுறம் அப்படியானால் இந்திய கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஏன் அவ்வாறு செய்கின்றன என்ற ஒரு கேள்வி எழுந்த மத்தியில் இந்திய நகரங்களில் மக்கள் பொருட்கள் வாங்குவது குறைந்திருக்கின்றது, ஏற்றுமதி தேவை குறைந்திருக்கின்றது மற்றும் சீனாவில் இருந்து மலிவான பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த காரணங்களால் இந்திய நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் திட்டங்களை செயல்படுத்த முடியவில்லை என்று ஐக்ரா நிறுவனத்தின் அதிகாரி கே ரவிச்சந்திரன் கூறியிருக்கின்றார். ஆனால் உடனடி காரணங்களை தாண்டி உலகளாவிய நிச்சயமற்ற தன்மைகள் மற்றும் அதிக உற்பத்தி திறன் காரணமாக தனியார் நிறுவனங்களின் முதலீடு குறைவாகவே இருக்கின்றது என்று இந்தியாவின் பொருளாதார ஆய்வறிக்கை இந்த ஆண்டின் தொடக்கத்தில் சுட்டிக்காட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தனியார் முதலீடுகள் குறைவது இந்தியாவின் வளர்ச்சி வாய்ப்புகளில் நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தொழிற்சாலைகள், இயந்திரங்கள் அல்லது கட்டுமானம் போன்ற சொத்துக்களில் நிறுவனங்கள் செய்யும் முதலீடுகள், அதாவது மொத்த நிலையான மூலதன உருவாக்கம் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 30% பங்களிக்கின்றது. தனிநபர் நுகர்வு பொருளாதாரத்தில் அதிக பங்களிப்பை வழங்குகின்றது. அதற்கு அடுத்தபடியாக இந்த முதலீடுகள் தான் பொருளாதாரத்தில் முக்கிய பங்காற்றுகின்றது.
இந்த ஆண்டு இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி 6.5% இருக்கும் என்று கணிக்கப்பட்டும் இருக்கின்றது. இது கடந்த வருடம் 9.2% இருந்தமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. மக்களின் நுகர்வு குறைந்து விட்டதால் இந்த ஆண்டின் வளர்ச்சியும் குறைந்து விட்டதும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. ஏற்றுமதி உட்பட வளர்ச்சியின் முக்கிய காரணிகளும் குறைந்து வாரதாலையும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பு பொருளாதார ரீதியாக உலகளாவிய நிச்சயமற்ற தன்மையை அதிகப்படுத்துவதாலேயும் இந்தியாவின் நீண்டகால வளர்ச்சி இலக்குகளை அடைய தனியார் முதலீட்டை தூண்டுவது அடிப்படையாக இருக்கும் என்று நிபுணர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதோடு நிறுத்திவிடாம உலக வங்கியின் சமீபத்திய மதிப்பீடுகளபடி 2047 ஆண்டிற்குள் உயர் வருவாய் நாடு என்ற தனது இலக்கை அடைய இந்திய பொருளாதாரம் அடுத்த 22 ஆண்டுகளில் சராசரியாக 7.8% என்ற விகிதத்தில் வளர்ச்சியடைய வேண்டும். இதற்கு முக்கியமாக தனியார் மற்றும் பொது முதலீட்டை தற்போதிருக்கின்ற 33% மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறைந்தது 40% உயர்த்துவதாக உலக வங்கி மதிப்பிட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது இந்திய அரசாங்கம் பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் வகையில் பல நடவடிக்கைகளை எடுத்தும் இருக்கின்றது. குறிப்பாக உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக அதிக செலவு செய்திருக்கின்றது. மேலும் கார்போர்ட் வரி வீதங்களை 30%இலிருந்து 22% குறைத்ததோட உற்பத்தியாளர்களுக்கு உற்பத்தி தொடர்பான மானியமான பில்லியன் கணக்கான டாலர்களை வழங்கியது. வங்கிகளில் கடன் கிடைக்கிறதுல இருந்து தடைகளை நீக்கி 2003 மற்றும் 2020க்கு இடைப்பட்ட காலத்தில் ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகளை பாதியாக குறைத்து விட்டது. ஆனாலும் இவை எதுவும் இந்தியாவில் தனியார் நிறுவனங்களை அதன் முதலீடுகளை அதிகரிக்க தூண்டவில்லை என்பதுமே இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற நிலையில ஜேபி மோர்கன் நிறுவனத்தின் தலைமை பொருளாதார நிபுணர் சஜித் சினோயின் கூற்றுப்படி உற்பத்தி திறனை அதிகரிப்பதை நியாயப்படுத்த பொருளாதாரத்தில் தேவையில்லாததுதான் பெரிய பிரச்சனை என்றும் கூறியிருக்கின்றார். கோவிட் பேரிடருக்கு பிறகு இந்திய பொருளாதாரம் முழுமையாக மீளவில்லை. நுகர்வோர் வர்க்கம் போதுமான வேகத்தில் விரிவடையவும் இல்லை. இதனால பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான தேவை பாதிக்கப்பட்டும் இருக்கின்றது. ஊதியங்களில் வீழ்ச்சி ஏற்பட்டதால செலவிடும் திறன் குறைந்தும் இருக்கிறது. இருப்பினும் இந்த ஆண்டு நிறுவனங்களின் லாபம் 15 ஆண்டு உயர்வை எட்டியும் இருக்கின்றது. நிறுவனங்கள் நிதி ரீதியாக வலுவாக உள்ளன என்பதற்காக அவை தானாகவே முன்வந்து முதலீடு செய்யும் என்று அர்த்தமல்ல. முதலீட்டிலிருந்து நல்ல வருமானத்தை எதிர்பார்த்தால் மட்டுமே நிறுவனங்கள் முதலீடு செய்யும் என்று சஜித் சினோய் இந்த ஆண்டு மும்பையில் நடந்த ஒரு நிகழ்வில் கூறியும் இருக்கின்றார். பிரதமரின் பொருளாதார ஆலோசனை குழுவின் முன்னாள் உறுப்பினரான ரத்தின் ராய் தனியார் நிறுவனங்கள் முதலீடு செய்வதை தடுக்கும் மற்ற ஆழமான கட்டமைப்பு சிக்கல்களை சுட்டிக்காட்டுகின்றார். புதிய தேவையை உருவாக்கும் பொருட்களின் உற்பத்தியில் ஆர்வம் தொழில் முனைவோருக்கு இல்லை. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் கட்டுமானத்துறை. நகர்ப்புறங்களில் விற்கப்படாத வீடுகள் இருக்கும்போது 2ஆம் மற்றும் 3ஆம் அடுக்கு நகரங்களுக்கு சென்று புதிய சந்தைகளை பயன்படுத்திக் கொள்ள முடியாத திறனற்ற நிலை கட்டுமான நிறுவனங்களிடையே உள்ளது என்று ரத்தின் ராய் கூறியிருக்கின்றார். தொழில் வாரிசுகள் புதிய வணிகங்களை உருவாக்குவதில் ஆர்வம் காட்டாமல் ஏற்கனவே இருக்கும் சொத்துக்களை நிர்வகிப்பவர்களாக மாறும் தற்போதைய வளர்ந்து வரும் போக்கு குறித்து கோடாக்கின் கருத்துக்களுடன் தானும் உடன்படுவதாக அவர் கூறியிருக்கின்றார். கோவிட்-19 தொற்று காலத்தில் பணம் சம்பாதிக்க வணிகம் செய்ய வேண்டிய அவசியமில்லை என்பதை வணிக நிறுவனங்கள் புரிந்து கொண்டன. புதிய தொழிற்சாலைகள் அல்லது வணிகங்களை உருவாக்காமல் வெறுமனே முதலீடு செய்து அதை பல மடங்காக பெருக்க முடியும். இந்த முதலீடுகள் உள்நாட்டு பங்குச் சந்தையில் மட்டும் நடக்கவில்லை.
இந்தியாவிலிருந்து அதிக பணம் வெளியேறி வெளிநாடுகளில் அதிக லாபம் தரும் முதலீட்டு வாய்ப்புகளை தேடிச் செல்கின்றது என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் நிலைமை தலைகீழாக மாறக்கூடும் என்று ஐக்ரா தெரிவித்திருக்கின்றது. மத்திய பட்ஜெட்டில் தனிநபர்களுக்கு வழங்கப்பட்ட $12 பில்லியன் வருமான வரி நிவாரணம் மற்றும் வட்டி விகித குறைப்புகள் ஆகியவை உள்நாட்டு நுகர்வு தேவையை ஆதரிப்பதற்கு சாதகமாக இருக்கும் என்று அந்த அறிக்கை கூறியிருக்கின்றது. இந்தியாவின் மத்திய வங்கியும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிக தனியார் நிறுவனங்கள் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்திருக்கின்றதாக கூறியிருக்கின்றது. இருப்பினும் அந்த விருப்பம் எவ்வளவு உண்மையான பணமாக முதலீடு செய்யப்படுகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உலகளாவிய வர்த்தக வரிகள் தொடர்பான நிச்சயமற்ற தன்மைகள் எதிர்பார்க்கப்படும் முதலீட்டு அதிகரிப்பை தாமதப்படுத்தக்கூடும் என்று ஐக்ரா தெரிவித்துள்ளமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. ஆகவே என்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி நாங்களும் பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.